Good afternoon, students. Today math class is 3. Exercise 3.8 trigonometric equations. So we know well basic equations, linear equations, quadratic equations. So same like this in trigonometric we going to see trigonometric equations. So listen. ஸோ டுடே கிளாஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம்ப்பா. அதான் நான் சொல்கிறேன், பேசிக்காக நம்ம லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம், நேரியல் சமன்பாடுன்னு தமிழில் சொல்லுவோம். குவாட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா முக்கோணவியல் சமநிலை யூஸ் பண்ணுவோம். அதாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை யூஸ் பண்ணியும் ப்ளஸ் அதோட ஆங்கிள் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ரைட் பண்ணால் அது ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஈக்குவேஷன்ஸ் கண்டைன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அன்னோன் ஆங்கிள்ஸ் ஆர் நோன் ஆஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு வேல்யூ என்ன இருக்கலாம்னா தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். A solution of trigonometric equation is the value of unknown angle that satisfy the equation unless the domain is restricted. The trigonometric equation have infinitely many solutions. A fact due to the periodicity of trigonometric function, some of the equation may not have a solution at all. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கப்பா, இதுக்கு முன்னாடி நம்ம பீரியாடிசிட்டின்னு படிச்சிருப்போம். முன்னாடி 3.34ல் பீரியட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பீரியாடிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் சர்க்கிளுக்கு எடுத்துக்கிறது தான் பீரியாடிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு இருக்குது அப்படின்னா ஒரு யூனிட் சர்க்கிள் இருக்குன்னா இது 0 to π, மறுபடியும் பார்த்தோம்னா 2π 360 டிகிரி. இதுதான் பீரியாடிக் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் எடுத்துக்கிறது தான் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குப்பா. அந்த பீரியாடிக்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷன் ரைட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஆங்கிள் 0 π/2 -π/2 இது π. ஸோ ஒவ்வொரு ரேஷியோஸுக்கும் ஒரு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீரியாடிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே நம்ம என்ன எழுதணும், வேல்யூ எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தெளிவாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க sin θ = 3/2. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ sin θ = 3/2. ஒரு ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணாவே நம்ம ஈக்குவல் போட்டு எழுதுனா அது ஈக்குவேஷன் இப்போ சொல்கிறோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் does not have solution. ஏன் அப்படின்னா இங்கே தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா less than or equal to -1 to +1, அதாவது +1 to -1 தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3/2. ஸோ இதோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா sin θ = 0 அப்படின்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேலே சொல்லியிருந்தாங்க இல்லையா, சொல்யூஷன் இல்லாமே போகலாம், மோர் தென் ஒன் சொல்யூஷனும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு முன்னாடி நம்ம பிரின்சிபல் சொல்யூஷன் சொல்லிடுறேன். அடுத்த பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு ரேஷியோக்குப்பா சைன் காஸ் டேன் ரேஷியோஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ரேஷியோக்கு என்ன இருக்குது அப்படின்னா பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. பிரின்சிபல் டொமைன் ஆர் பிரின்சிபல்ஸ் வேல்யூ இருக்குது. இப்போ எக்ஸாம்ஸ் பாருங்களேன், பிரின்சிபல்ஸ் வேல்யூ ஆஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவனிங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரின்சிபல் வேல்யூ சொல்கிறேன், அது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் -π/2 +π/2. ஸோ அதாவது இது கிராஃபில் பார்த்தீங்கன்னா π/2 to -π/2. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ கிடைக்கும் நமக்கு, -π/2 +π/2. அதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா இந்த 2 வேல்யூஸில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூ எடுத்துக்குவோம்ப்பா. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைனுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கவனிங்க, இப்போ சைனுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 +π/2 வரைக்கும் இருக்குது. அடுத்து பாருங்கள், காசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 to π. ஸோ அது ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 0 to π. ஸோ எங்கே வேணாலும் ரெண்டு வேல்யூ இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் நம்ம ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துக்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேனுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் -π/2 தென் +π/2. ஸோ இப்போ சைன் காஸ் டேன் இந்த 3க்குமே பிரின்சிபல் டொமைன் ஒன்று இருக்குப்பா. ஸோ அந்த 3 தான் அந்த பிரின்சிபல் டொமைன் சொல்லியிருக்கேன். இந்த பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே கிடைக்கிற வேல்யூவில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. இப்போ பாருங்கள், இந்த டெஃபினிஷன் பாருங்கள், த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப்
unknown angle satisfying the equation in the interval 0 to 2 pi or minus pi to pi is called principal solution. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனுக்கும் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டொமைனை சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம்னா ரேஞ்சில் பார்த்துருக்கோம். சரிங்களா, வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ரேஞ்சில் பார்த்துருக்கோம், இங்கே டொமைனில் சொல்லியிருக்காங்க. அதாவது 0 to 2 பையும் இங்கே பார்த்தீங்கன்னா -π to +πக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்து எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னா சைன் காஸ்டன் இந்த 3க்கும் ஒரு பிரின்சிபல் டொமைன் இருக்குது. அந்த பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே கிடைக்கிற 2 வேல்யூவில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதை எடுத்து எழுதுறது தான் நம்ம பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா வாட் த ஜென்ரல் சொல்யூஷன்? The solution of trigonometric equation give all the admissible variable obtained with the help of periodicity of trigonometric function is called the general solution. ஸோ இப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு 2π ஃபுல் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் ரொட்டேஷன்ஸ்குள்ளே இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் சொல்கிறேன். நம்ம பிரின்சிபல் அப்படின்னா நம்ம π/2 to -π/2 ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ மட்டும் எழுதுனா அது பிரின்சிபல் சொல்யூஷன் சொல்லிட்டோம். ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா இந்த பீரியாடிக் இருக்கு இல்லைங்களா 2π, அந்த 2πக்குள்ளே ஒவ்வொரு ரேஷியோவுக்கும் எது அட்மிசபிள், எது அந்தந்த ரேஷியோக்கு அட்மிசபிளாக இருக்கோ அந்த வேல்யூலாம் கலெக்ட் பண்ணி எழுதுவோம். அதுதான் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ ஃபைனலாக சொல்கிறேன், பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ கம்பேர் தான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எடுத்து எழுதுவோம். ஜென்ரல் சொல்யூஷனாக எந்தெந்த வேல்யூலாம் நமக்கு அட்மிசபிளாக இருக்கோ எல்லா வேல்யூவும் கலெக்ட் பண்ணி எழுதுறது தான் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். அதை பற்றி தான் இப்போ நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முலாஸ் இருக்குதுப்பா நமக்கு. அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா அப்படின்னா sin θ = k. தட் மீன் அது எப்படி எழுதும் அப்படின்னா sin θ = sin α. இந்த டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கேன். நான் ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். sin θ = sin α அப்படின்னா அதை வாட் த ஃபார்முலா அப்படின்னா கவனிங்க, nπ ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு ஆல்ஃபா. இதுதான் sin θ = sin α அப்படின்னா அதோட ஃபார்முலாப்பா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு cos θ = cos α அப்படின்னா வாட் த ஃபார்முலா 2nπ ± ஆல்ஃபா. ஓகேவா. ஸோ வாட் த நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் tan θ = tan α அப்படின்னா ஃபார்முலா nπ + ஆல்ஃபா, nπ + ஆல்ஃபா. இந்த 3 ஃபார்முலாவும் நீங்கள் தெளிவாக ரீகால் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 3 ஃபார்முலா ப்ளஸ் ஒரு 2 ஃபார்முலாஸ் இருக்குப்பா, அதை தான் இங்கே ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ரீகால், இது இல்லாமல் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. 1 செகண்ட் சொல்கிறேன் கவனிங்க. sin θ = sin α, டிசன் sin θ = sin α. அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், sin θ நான் பிரின்சிபல் டொமைன் சொன்னீங்களா, சைனுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 +π/2. அதாவது நம்ம ஆல்ஃபா மீன்ஸ் என்ன சொல்கிறோன்னா பிரின்சிபல் சொல்யூஷன். பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னா இந்த டொமைனுக்குள்ளே எது ஸ்மாலஸ்ட் வேல்யூவோ அதை மட்டும் எழுதுனா அது ஆல்ஃபா. ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா இங்கே இதோட ஜென்ரல் சொல்யூஷன் தான் இந்த ஃபார்முலா. ஸோ sin θ = sin α அப்படின்னா nπ ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ இதே சேம் as cos θ = cos α, அதோட டொமைன் பார்த்தீங்கன்னா 0 to π இருக்கும். ஸோ அதோட ஃபார்முலா ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2nπ ± ஆல்ஃபா. ஸோ tan θ = tan α, அது பிரின்சிபல் வேல்யூ எதுக்குள்ளே எழுதுவோம்னா ஓப்பன் இன்டர்வல் -π/2 +π/2. ஜென்ரல் சொல்யூஷன் என்ன தான் சொன்னேன், கலெக்ஷன் ஆஃப் ஆல் வேல்யூஸ். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா nπ + ஆல்ஃபா. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக மெமரி பண்ணி ஆகணும், படித்தவங்க திரும்ப ரீகால் பண்ணிங்க, அப்போ தான் சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். எகைன் மீதி ரிமைனிங் இருக்குது பாருங்கள். sin θ = 0 அப்படின்னா nπ, வேர் n belongs to z. அதாவது sin θ = 0 n5. sin 0 you know well, sin 0 வேல்யூ 0 π. sin 0க்கு பார்த்தீங்கன்னா nπன்னு சொல்லுவோம். sin 0 0 π 2π 3π 4π 6π 7π அப் டு எக்ஸெட்ரா nπ வரைக்கும் போகும். ஸோ அதோட வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா sin θ = nπ அப்படின்னு சொல்கிறோம். தென் cos θ = 0 அப்படின்னா cos θ = 0 அப்படின்னா ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆகிருக்கு 2n + 1 இன்ட்டு π/2. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன், எனக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா π/2. ஸோ யூ நோ வில் cos π/2 வேல்யூ 0.
ஸோ அது எனக்கு ரீப்ளேஸ் 1 பண்ணி பாருங்கள். 2 into 1 1 2 plus 1 3 pi by 2, that mean 3 pi by 2 cos 3 pi by 2 ஓட வேல்யூ 0, தென் 5 pi by 2 7 pi by 2 கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணிட்டோம். cos theta is equal to 0 அப்படின்னா 2n plus 1 into pi by 2. ஸோ நெக்ஸ்ட் ஒன் tan theta is equal to 0. ஸோ tan theta is equal to 0 அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறோம். tan theta equal to 0னா சேமே sin theta மாதிரி தான் n pi. ஸோ n pi டேனுக்கு எனி பை 0 pi 2 pi 3 5 எது வந்தாலும் அதோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா 0. ஸோ இப்போ டோட்டலாக 6 ஃபார்முலாஸ் இருக்குப்பா. இந்த 6 ஃபார்முலாஸ் வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது தெளிவாக நீங்கள் ரைட் பண்ணி மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ sin theta is equal to sin alpha, cos theta is equal to cos alpha, tan theta is equal to tan alpha, then sin theta is equal to 0, cos theta is equal to 0, tan theta is equal to 0. சரிங்களா? ஸோ இந்த சம்ஸ் இந்த வேல்யூவை நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணி ஆகணும். ஸோ கவனிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஏன்னா சம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு கவனிங்க. ஸோ இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் போவோம். ஃபஸ்ட்டு கவனிங்க. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் சம்ப்பா ஃபஸ்ட்டு இருக்குன்னு 3.8ல் ஃபைண்ட் த பிரின்சிபல் சொல்யூஷன் அண்ட் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் sin theta is equal to -1/√2. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா முதன்மை தீர்வு மற்றும் பொது தீர்வு, அதாவது பிரின்சிபல் சொல்யூஷன் அண்ட் ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்களேன், பிரின்சிபல் வேல்யூ. ஸோ பிரின்சிபல் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம்? sin theta is equal to -1/√2. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. sin 1/√2 அப்படின்னா நீங்கள் சொல்லிடுவீங்க 45 டிகிரி அப்படின்னு சொல்லிடலாம். சில பேர் அந்த நெகட்டிவ் வரனால அந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தெரியும், ஒரு 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிருப்போம். அதை தமிழில் சொன்னால் 4 கால் பகுதின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், தென் செகண்ட் குவாட்ரண்ட், தென் தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே நமக்கு என்ன இருக்கும்? ஆல் ரேஷியோஸ் பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா சைனும் அது ரெசிப்ரோக்கல் டேர்மும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தென் தேர்டு, ஸோ தேர்ட் என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு ஆல் சில்வர், தென் செகண்ட் டி டேனும் அதோட ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ். தென் லாஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா காஸ் அதோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் அடுத்து கவனிங்க. இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இதோட ஆங்கிள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இது டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இது என்ன சொல்லுவோம்? பை மைனஸ் டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 180 மைனஸ் டீட்டான்னு சொல்லுவோம். இது பை ப்ளஸ் டீட்டா, இது மைனஸ் டீட்டா. இது 4 மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்கப்பா. நெகட்டிவில் வேல்யூ வந்து எழுதி தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு டீட்டா, இது பை மைனஸ் டீட்டா, இது பை ப்ளஸ் டீட்டா, இது மைனஸ் டீட்டா. இப்போ 1 செகண்ட் கவனிங்களேன். அப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா sin theta is equal to -1/√2. ஸோ ஃபஸ்ட்டு சைனுக்கு பாசிட்டிவ் வேல்யூ எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். இப்போ sin 1/√2 நான் வச்சுக்கேன். 1/√2னா π/4. இப்போ சைன் எங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் கண்டிப்பாக சைன் பாசிட்டிவாக இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் சைன் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு வர வேண்டியது நெகட்டிவ் வேல்யூ. அப்போ சைன் எங்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சைன் எங்கெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்களேன் சொல்லியிருக்கேன் மைனஸ் டீட்டா, அதாவது இங்கே π/4ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இங்கே -π/4 இங்கே நெகட்டிவாக இருக்கும், இங்கேயும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 2 பிளேஸ்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக சைன் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கோம், பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிரின்சிபல் டொமைன் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நமக்கு கவனிங்க, இதை கவனிங்க. க்ளோஸ் இன்டர்வல் -π/2 +π/2க்குள்ளே பார்க்கணும். ஸோ இப்போ -π/2 to +π/2க்குள்ளே தான் நீங்கள் வர வேல்யூவை எடுத்து எழுதணும். அதாவது இந்த டொமைனுக்குள்ளே வர வேல்யூ தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ கவனிங்க, -π/2 +π/2க்குள்ளே இருக்க வேல்யூ பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் குவார்ட்டரில் சைன் பாசிட்டிவாக இருக்கும், விட்டுருவோம். செகண்ட் குவார்ட்டர்லையும் பாசிட்டிவாக இருக்கும், விட்டுருவோம். இங்கே தேர்ட் குவார்ட்டரில் நெகட்டிவாக இருக்கும். தேர்ட் குவார்ட்டரில் நெகட்டிவாக போக முடியாது, ஏன்னா நம்ம π/2 to -π/2க்குள்ளே தான் எழுதணும். ஸோ அப்போ இந்த குவாட்ரண்ட் மட்டும் தான் நமக்கு பாசிபிள். இது ஃபோர்த் ஒன் பாசிபிள். சரிங்களா? அப்போ ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது? மைனஸ் டீட்டா. உங்களுக்கு தான் டீட்டா π/4ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டீட்டாங்கிறது மைனஸ் டீட்டா அப்படிங்கிறனால -π/4. ஸோ என்ன சொல்ல வந்திருக்குன்னா சைனோட வேல்யூ -1/√2 எங்கே இருக்குது அப்படின்னா -π/4ல் உங்களுக்கு என்ன இருக்குன்னா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அப்போ sin theta is equal to -1/√2, அதாவது sin theta is equal to sin of -π/4. சரிங்களா? அப்போ sin of -π/4 இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பிரின்சிபல் வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆல்ஃபா is equal to -π/4. சார் நான் தான் சொல்கிறேன் இங்கேயும் நெகட்டிவாக இருக்கும் சார். இங்கே பாருங்களேன், 1 செகண்ட் கவனிங்க.
இங்கே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா பைன்னு தெரிஞ்சிட்டோம். டீட்டாங்கிறது π/4. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4π + 5 5π/4 கிடச்சிரும். பட் நம்ம 5π/4 சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளோட பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்கன்னா -π/2 + π/2. ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்க்கணும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு எது தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னா இதை டீட்டா -θ மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதோட வேல்யூ தான் -π/4. இதுதான்ப்பா பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரின்சிபல் வேல்யூ ஆல்ஃபா =−π/4 கிடச்சிருச்சு. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் பார்க்கணும். ஜென்ரல் சொல்யூஷன் கொஷின் பாருங்கள். sin θ இது கொஷினை கவனிங்க. இப்போ sin θ = α கிடையாது, sin α அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ sin θ = sin α அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு டேபிள் காமிச்சேன். அந்த டேபிளில் பாருங்கள் sin θ = sin α அப்படின்னா ஃபார்முலா nπ + -1 into alpha where n belongs to z. ஸோ அப்போ இதில் நீ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அப்போ பாருங்களேன் nπ + -1 into ஆல்ஃபாவோட வேல்யூ தான் உங்களுக்கு தெரியும் -π/4. ஸோ அப்போ இதை nπ + -1 n into -π/4. ஸோ இதுதான் இதோட ஜென்ரல் சொல்யூஷன். இது நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே போகும். எண்ணுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். எண்ணுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆயிரும். -1 0 எனிதிங் 0 ஆயிரும். எது மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுனா ஃபஸ்ட்டு -π/4 எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்து எண்ணுக்கு 1 ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். எண்ணுக்கு 1 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே பை கிடைக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா -1 அது -1 தான் கிடைக்கும். இன்ட்டிங்க -π/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ -π/4 π/4 + π/4 ஆயிரும். அப்போ π + π/4 5π/4 ஆகும். ஸோ இங்கே கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துலையும் 5π/4 கிடைக்கும். ஆனால் பிரின்சிபல் சொல்யூஷனில் நம்மளுக்கு என்னென்னா இந்த டொமைனுக்குள்ளே இருக்கிறனால ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் ஜென்ரல் சொல்யூஷன் அப்படிங்கும்போது ஆல் வேல்யூவும் கிடைக்கும். ஸோ அப்போ அதை தான் இங்கே எழுதியிருக்கும். சரிங்களா, 5π/4. ஸோ இப்போ செகண்ட் சம் கவனிங்களேன். cot θ = √3. ஸோ மேக்ஸிமம்ப்பா நீங்கள் ரேஷியோஸை சைன் காஸ் tan இது 3 ரேஷியோஸ்குள்ளே வச்சுக்கிட்டு சம் ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டேபிளோட வேல்யூ கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ cot = √3ன்னு இருக்குது. அதை நான் டேனாக மாற்றிக்கிறேன். இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டேர்ம். அப்போ tan θ = என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 1/√3 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டோம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் டேனோட நம்ம பிரின்சிபல் டொமைன் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்களேன் டேனுக்கு பார்த்தீங்கன்னா -π/2 + π/2. சரிங்களா, இதில் இருக்குது லிசன் -π/2 + π/2. கவனிங்க டேனுக்கு நமக்கு பிரின்சிபல் வேல்யூ பார்க்கணும். சரி, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குப்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் இடத்துல வரணும். ஸோ பாருங்கள் டேனோட நம்ம பிரின்சிபல் ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்குன்னா ஓப்பன் இன்டர்வல் -π/2 to +π/2க்குள்ளே இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். இப்போ tan பாருங்களேன் உங்களுக்கு 1/√3. ஸோ tan 1/√3 எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். tan 1/√3 அதோட ஆங்கிள் எங்கேவா இருக்கும் π/6ல் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/√3 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே எங்களுக்கு நெகட்டிவாக பாசிட்டிவான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாசிட்டிவ் தான். நீங்கள் tan எங்கெங்கே பாசிட்டிவாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் குவார்டரில் பாசிட்டிவாக இருக்கும். தென் எங்கே tan பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா தேர்ட் குவார்டரில் பாசிட்டிவாக இருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். இங்கே பாசிட்டிவ், இங்கே பாசிட்டிவ். இப்போ ஃபஸ்ட் குவார்டரில் பாசிட்டிவாக இருக்குது, இவங்க தேர்ட் குவார்டரில் இருக்குது. நம்ம தேர்ட் குவார்டர் வரும்போது நம்மளுக்கு அந்த பிரின்சிபல் டொமைன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம 2 கிடச்சிருக்கு. அதில் ஸ்மாலஸ்ட்டும் ப்ளஸ் நம்ம டொமைனுக்குள்ளே வர வேல்யூ வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ எந்த வேல்யூ அப்படின்னா π/4 மட்டும்தான். சரி π/6 5/4ன்னு சொல்லிட்டோம்ப்பா. π/6. ஸோ அப்போ π/6 எடுத்துக்கிறோம். அப்போ ஆல்ஃபா நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா π/6. தட் மீன் பிரின்சிபல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா π/6. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா tan θ = tan α. tan θ = tan α. ஸோ நம்ம ஃபார்முலா ரீகால் ஆகணும். θ = nπ + α. θ = nπ + α. அப்போ பாருங்கள் nπ ப்ளஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ தான் என்னது π/6 வேர் n belongs to z. ஸோ ரொம்ப சிம்பிள் தான்ப்பா, அதே சம்ஸ் மாதிரி தான். தென் தேர்ட் ஒன் கவனிங்க. tan θ = -1/√3. tan θ = -1/√3. ஸோ இங்கேயும் ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, ஓப்பன். அப்போ tan θ = -1/√3 கேட்டிருக்காங்க. இதுக்கும் பிரின்சிபல் வேல்யூ தென் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும். சொல்யூஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. பிரின்சிபல் வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். tan θ = tan of π/6. ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னா
நான் தான் சொல்லிவிட்டேன் நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். 1/√3 உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுறது எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்? π/6 π/6 எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு tan எங்கெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ்னு பாருங்கள். tan ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்லேயும் தென் தேர்ட்லேயும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ அதை நீங்கள் அந்த ஆங்கிளை எடுக்கக்கூடாது. ஏன்னா பிகாஸ் நம்ம கொடுத்த வேல்யூ மைனஸ். இப்போ மைனஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ மைனஸ் எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த குவாட்ரண்ட் தென் இந்த குவாட்ரண்ட் செகண்ட்லேயும் ஃபோர்த்லேயும் நெகட்டிவ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வர டொமைனுக்குள்ளே மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஸோ இங்கே பாருங்கள் ஃபோர்த்தில் -π/2 கிடைக்கும். இங்கே மட்டும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா -θன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தான் பாசிட்டிவ் θங்கிறது π/6ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நெகட்டிவ்னா -π/6. ஸோ இப்போ எங்கே உங்களுக்கு -1/√3 கிடைக்கும் அப்படின்னா tan ஆஃப் -π/6க்கு தான் உங்களுக்கு வேல்யூ -1/√3. ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ -π/6. 1 செகண்ட் சொல்கிறப்ப நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ பாருங்கள். பார்த்துட்டு பாசிட்டிவை விட்டுட்டு நெகட்டிவ் எங்கே வருதுன்னு அதை செக் பண்ணுங்கள். நெகட்டிவ் எங்கெங்கே வருதோ அதில் பாசிபிள் டொமைன் எது இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நெகட்டிவ் இங்கே வந்துச்சு -θ, அப்போ -π/6 அப்படி எழுதிட்டோம். ஸோ இப்போ tan θ = tan ஆல்ஃபா. அப்போ tan θ = tan ஆல்ஃபானா இப்போ தான் இதே ஃபார்மில் அந்த லாஸ்ட் சம் பார்த்தா தான் nπ + ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா மட்டும் இங்கே என்னவா சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா -π/6 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துருப்போம் பிரின்சிபல் சொல்யூஷன் அண்ட் ஜென்ரல் சொல்யூஷன். பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஆல்ஃபா மட்டும் ஃபைன் பண்ணுவீங்க. ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா சம் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா. எங்கெங்கெல்லாம் எல்லா வேல்யூவும் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எழுதுறது தான் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ செகண்ட் சம் கவனிங்க. சால்வ் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் விச் சொல்யூஷன் லைஸ் இன் த இன்டர்வல் 0 டிகிரி <= θ <360 டிகிரி. ஸோ அவங்க கிவன் அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு தாப்பா சம் ஒர்க் அவுட் பண்ணணும். θ பார்த்தீங்கன்னா 0 விட எப்படி இருக்குது அப்படின்னா கிரேட்டர் தானே இருக்குது. 360 டிகிரி விட லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் வச்சு தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. முன்னாடி இன்ட்ரடக்ஷன் இருந்துச்சு நான் சொல்லலப்பா. அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் எப்படிலாம் ஃபைன் பண்ணலாம்னா ஒன்று குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம், இல்லை ஆர்டினரியாக நம்ம ஈக்குவேட் பண்ணி ஃபைன் பண்ணலாம். ஸோ மெயினாக நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சம்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். 2 cos squared x plus 1 = -3 cos x. ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் அப்படின்னா சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். 2 cos squared x லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருங்கப்பா ப்ளஸ் 3 cos x plus 1 = 0 அப்படின்னு ரைட் பண்ணிட்டேன். ஸோ இது குவாட்ரிக் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷனாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்காக நான் பேசிக்காக அப்படி மாற்றுறேன் பாருங்கள். 2 cos squared x 3 cos x நான் இன்டூ ரெண்டு டேர்மாக பிரிச்சிடுறேன். 2 cos x ப்ளஸ் cos x ரிமைனிங் +1 = 0 அப்படின்னு போட்டேன். ஸோ பாருங்களேன் இதில் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அடுத்த காமன் டேர்ம் 2 cos x காமன் டேர்மாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் cos x + 1 cos x + 1 கிடைச்சிரும். ஸோ அடுத்து நம்ம ஃபேக்டர். ஸோ 2 cos x + 1 தென் cos x + 1. ஸோ ரெண்டு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. தட் மீன் 2 cos x + 1 = 0 தென் cos x + 1 = 0 ரெண்டு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே கவனிங்களேன், இது ஃபஸ்ட்டு சம் ஒர்க் அவுட் பண்ண இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ 2 cos x + 1 = 0. ஸோ 2 cos x = -1 cos x = -1/2. இப்போ நம்ம cos θ cos ஆல்ஃபா அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கவனிங்களேன், cos x = -1/2. நான் தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன், வேல்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் நெகட்டிவ் பார்க்காதீங்க. உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ ஸ்ட்ரைட்டாக ஃபைன் பண்ண தெரியும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ பாருங்கள். காசுக்கு 1/2 எங்கே வரும் அப்படின்னு பாருங்கள். பாசிட்டிவில் எங்கே வரும்னு பாருங்கள், π/3. தட் மீன் காசு எங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவாக இருக்கும், தென் ஃபோர்த் குவாட்ரண்ட் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ உங்கள் ஃபஸ்ட்டு ஆங்கிள் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, π/3. இப்போ பாசிட்டிவாக இருக்கிற ஆங்கிள் விட்டுருணும், ஏன்னா நமக்கு இருக்கிறது நெகட்டிவ். ஸோ இப்போ நெகட்டிவ் எங்கெங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நெகட்டிவ் எங்கெங்கே இருக்குன்னா செகண்ட் அண்டு தேர்டு. செகண்ட் அப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் π - θ. தட் மீன் இதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்களேன், π - θ. தட் மீன் π மைனஸ் θவோட வேல்யூ π/3. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா 2π/3. 2π/3ல் உங்களுக்கு -1/2 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இந்த தேர்ட் குவார்ட்டரில் எக்ஸிஸ்ட் ஆகும் நமக்கு. தட் மீன் π + π/3.
அப்போ பை ப்ளஸ் பை பை த்ரீனா 4 பை 3 4 பை 3. ஸோ இப்போ நம்மளுக்கு எங்கெங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா 2 பை 3 வந்திருக்கு, தென் 4 பை 3 வந்திருக்கு. சார் நெக்ஸ்ட்டு அடுத்து கிடைக்குமா சார்? அடுத்து கிடைக்கும் சார். எங்கே கிடைக்கும்னு பாருங்கள். ஆனால் அந்த வேல்யூ எதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா 360க்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம 360க்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகுது எதுனா 2 பை 3 4 பை 3 மட்டும்தான். ஸோ இப்போ இதோட வேல்யூ ஒரு பார்ட் 2 பை 3 4 பை 3 ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வாங்க. cos x + 1 = 0, தென் cos x = -1. ஸோ இதுக்கு இந்த டயக்ராம் உங்களுக்கு தேவையில்லை. cos x = -1, அதாவது cos உங்களுக்கு எங்கெல்லாம் வேல்யூ நெகட்டிவ் வரும் உங்களுக்கு தெரியும். cos பையோட வேல்யூ -1, 2 பை வேல்யூ +1, 3 பை வேல்யூ -1. தட் மீன் ஆட் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னா நெகட்டிவ் வரும். ஈவன் பை எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துட்டுருக்கும். ஓகே சார். cos பை வேல்யூ -1, cos 2 பை 2 பையோட வேல்யூ +1. 2 பை நம்ம எக்ஸிஸ்ட் ஆகாது சார். ஏன்னா நமக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா 360 லெஸ் தென் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 பை பாசிட்டிவ், 3 பை எக்ஸிஸ்ட் ஆகாது. 2 பை இல்லைப்பா 3 பை. 3 பை ஏன் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னா நம்ம 360 விட அதிகமாக போயிடும். ஸோ அப்போ நமக்கு எது மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா பை மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா இந்த சம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 பை 3 4 பை 3 தென் பை, இதெல்லாமே நம்ம ஜென்ரல் சொல்யூஷன், இந்த சம்முக்கான ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க தேர்டு சம். ஸோ தேர்டு சம் பாருங்கள். 2 sin squared x + 1 = 3 sin x. ஸோ நீங்கள் கொடுத்த ஈக்குவேஷன்ஸ் எப்பயுமே நீங்கள் ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனாக அரேஞ்ச் பண்ண பாருங்கள். அரேஞ்ச் பண்ணி உங்களோட ஐடியாவில் நீங்கள் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ 2 sin squared x - 3x + 1 = 0 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் சம்மரி நான் 3 sin x 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 2 sin x - sin x அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ த காமன் டேர்ம் 2 sin x. ஸோ காமன் டேர்ம் 2 sin x எடுத்துகிட்டா ரிமைனிங் sin x - 1 sin x - 1. ஸோ we get 2 factor 2 sin x - 1 sin x - 1. So 2 sin x - 1 = 0, then 2 sin x = 1, then sin x = 1/2. இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு அந்த sin x = 1/2 அப்படிங்கிற ஃபார்மேட் வந்துட்டோம். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த சம்மில் கொஞ்சம் கவனிங்க. இப்போ சைனோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பாருங்கள் 1/2 எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 1/2 எங்கே இருக்கும்? பை 6 இருக்கும். பாசிட்டிவ்க்கு செக் பண்ணிட்டீங்க. ஸோ சைன் எங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் சைன் பாசிட்டிவாக இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட் சைன் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நமக்கு இருக்கிற வேல்யூ பாசிட்டிவ் மட்டும்தான். அப்போ நம்ம இதுக்குள்ளே மட்டும்தான் இந்த 0 to இப்போ இதுக்குள்ளே மட்டும் நிறுத்திக்கணும். இப்போ இந்த 2 குவாட்ரண்ட்லோட வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ பை 6 ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம். செகண்ட் குவாட்ரண்ட் வந்துச்சுன்னா நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பை -θ. தட் மீன் பை -θவோட வேல்யூ தான் பை 6. பை 6 போட்டிங்கன்னா 5 பை 6. அப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ தான். பை 6 ஒன்று கிடச்சிருக்கு, 5 பை 6 கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்மளோட குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகாது. இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான், நெகட்டிவ்க்குள்ளே போகக்கூடாது. இங்கே வந்தீங்கன்னா சைன் நெகட்டிவ் ஆயிரும் தேர்ட் குவாட்ரண்ட். அந்த ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. sin x - 1 = 0. இப்போ sin x = என்ன அப்படின்னா 1. ஸோ உங்களுக்கு வேல்யூ தெரியும். சைனுக்கு எங்கே வேல்யூ 1 கிடைக்கும் அப்படின்னா sin π 2ஓட வேல்யூ 1. ஸோ இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் சைன் எங்கெங்கே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் பாருங்கள். செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா π - θன்னு கிடைக்கும். ஸோ π - θ போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? π - π/2ன்னு கிடைக்கும். ஸோ π - π/2 கிடைச்சிங்கன்னா என்ன தான் கிடைக்கும்? 2π - π/2. ஸோ அதே சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு வேல்யூ என்ன மட்டும் தான் கிடைக்குன்னா π/2ல் மட்டும்தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதோட ஜென்ரல் வேல்யூ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா π 6, 5 π 6, தென் π/2. ரெண்டு வேல்யூ நீங்கள் மேட்ச் பண்ணி லாஸ்ட்டாக ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருங்கப்பா. ஸோ தேர்ட் ஒன். ஸோ cos 2x = 1 - 3 sin x. ஸோ இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி பிஃபோர் சம்ஸ்லாம் பாருங்களேன். இங்கே சைன் ரேஷியோ இருக்கும். இந்த செம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காசு ரேஷியோ இருக்கும். அதாவது ஈக்குவேஷனில் ஒரே மாதிரி ரேஷியோ இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இப்போ இந்த சம்ஸ் நம்ம லாஸ்ட்டாக இந்த சம் பாருங்கள். தட் மீன் ஃபோர்த் ஒன் சம். இங்கே காசு ரேஷியோ இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் சைன் ரேஷியோ இருக்குது. நீங்கள் ரெண்டையும் ஏதாவது ஒரு ரேஷியோவாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா cos 2θ வேல்யூ ஃபார்முலா cos 2θ = 1 - 2 sin square θ. ஸோ அதனால் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற காசை சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னென்னு சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 - 2 sin squared x அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 1 - 3 sin x அப்படியே தான் இருக்கும்.
ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க 1 minus 2 sin squared x minus 1 plus 3 sin x equal to 0. ஸோ இப்போ கவனிங்களேன், நெகட்டிவால் மல்டிபிள் பண்ணிக்கிங்க. மல்டிபிள் பண்ணால் எனக்கு -2 sin squared x plus 2 sin squared x சேஞ்ச் ஆயிரும். தென் இது -1 + 1 கேன்சல் ஆயிரும்ப்பா. தென் +3 sin x -3 sin x சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ கவனிங்களேன், இப்போ 2 sin squared x -3 sin x equal to 0 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்தாச்சு. ஸோ அடுத்த காமன் டேர்ம் அப்படின்னா sin x. டேக் அவுட் sin x காமன். ஸோ ரிமைனிங் 2 sin x -3 is equal to 0. So we get 2 factor. Sin x equal to 0, then 2 sin x minus 3 is equal to 0. So first one sin x equal to 0. So இப்போ sin x equal to 0 அப்படின்னா தெரியுமே உங்களுக்கு, சைனுக்கு 0 எங்கே கிடைக்கும் அப்படின்னா 0 π 2 π 3 π 4 π n πல கிடைக்கும். பட் நம்ம போக முடியாது. நம்மளோட ரேஞ்ச் எதுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்கன்னா less than 360 கொடுத்துருக்காங்க. அப்போ less than 360 அப்படின்னா 0 π மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட்ஸ் இந்த சொல்யூஷன் 0 to πயோட நம்ம எண்ட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பக்கம் 2 sin x minus 3 is equal to 0. அப்போ 2 sin x equal to 3. அப்போ sin x equal to என்ன அப்படின்னா 3/2. ஸோ இப்போ sin x equal to 3/2 அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா நம்மளோட வேல்யூ -1 to +1க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு கிடைச்ச ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா 0 and π. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் சம், இதோட எக்ஸசைஸ்லேயே ஃபஸ்ட் ஒன் சம்மாக இருந்திருக்கும். sin 4x equal to sin squared x. ஸோ இதை கொஞ்சம் கவனிங்க. இந்த sin 4x இருந்துச்சு இல்லைப்பா, இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு கவனிங்க. sin squared x, அதாவது sin 4x minus sin squared x, இதை ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. sin 4xன்னு கிடைக்கும் மைனஸ் sin squared x equal to 0 பென் ஈக்குவேஷன் இருந்திருக்கும். சரிங்களா? இதுலேருந்து ஃபர்ஸ்ட் காமன் டேர்ம் என்ன எடுத்துறேன்னா sin squared x காமன் டேர்மாக எடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா sin squared x -1 equal to 0. ஸோ ஒன்ஸ் கொஞ்சம் கவனிங்க, இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன்ஸை நான் மைனஸால் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். தட் மீன் மைனஸ் sin squared x இது பாசிட்டிவாக மாறிடும். தட் மீன் 1 minus sin squared equal to 0. ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு 1 minus sin squared theta ஃபார்முலா கிடைக்கிறதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லிசன், இப்போ sin squared x equal to 0 அப்படின்னா அப்போ sin x equal to நமக்கு 0. sin x 0னா நம்ம தான் முன்னாடி ப்ரீவியஸ் சம் பார்த்துருக்கோம். x equal to 0 π 2 π எக்ஸிஸ்ட் ஆகாது பிகாஸ் 360யோட லெஸ். ஸோ அப்போ இதோட சொல்யூஷன் ஓவர். ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா cos squared x equal to 0. ஸோ cos squared x equal to 0னா ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாப்பா ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். தட் மீன்ஸ் sin squared x 0னா மாடுலஸ் ஆஃப் sin x equal to 0ன்னு சொல்லுவோம். இப்போ ஏன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ நமக்கு 0வாக இருக்கிறனால நான் மாடுலஸ் சொல்ல. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ சப்போஸ் +1 2 3 இடம் இருந்துச்சுன்னா +or-1 +or-2ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம 0 இருக்கிறனால நான் மாடுலஸ் யூஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கேன். என்றைக்குமே ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் மாடுலஸ் ஆஃப் sin x equal to 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 0 இருக்கிறனால நான் மாடுலஸ் யூஸ் பண்ணலை. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ஃபங்க்ஷனை நீங்கள் மாடுலஸ் யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்கள் மாடுலஸ் தேவையில்லை, நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிக்கலாம். cos squared x equal to 0னா cos x equal to 0 அப்படின்னு சொல்லிக்கலாம். cos 0 எங்கே கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். π/2 வேல்யூ 0, தென் எங்கே கிடைக்குன்னு பாருங்கள் 3π/2, தென் 5π/2 கிடைக்குமான்னு பாருங்கள். கிடைக்காது, ஏன்னா நமக்கு 360யோட லெஸ். ஸோ அப்போ அதுக்கு மேலே போகக்கூடாது. நம்ம π/2 தென் 3π/2 வைண்ட் அப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஜென்ரல் சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடச்சிருக்கு 0 π 5/2 3π/2. ஸோ அதான் 0 π/2 π 3π/2 ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷனாக இருந்தது. இப்போ பாருங்களேன், இது தேர்ட் ஒன் பாருங்கள், சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பாருங்கள் நமக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம் பார்த்துருப்பீங்களா, சம் அண்டு மல்டிபிள் வச்சு பார்த்துருப்பீங்க. சம் ஃபார்முலா தென் மல்டிபிள் ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. தட் மீன்ஸ் சம்னா sin c + sin d, cos c + cos d, sin c - sin d, cos c - cos d ஃபார்மேட்டில் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சம்ம கவனிங்களே, sin 5x - sin x equal to cos 3xன்னு இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இது நம்ம குவாட்ரிக் ஈக்குவேஷனாக ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா ஃபார்மேட்டு கொண்டு போய் ஆகணும். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா sin c - sin d, தட் மீன்ஸ் sin c - sin d அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தெரியும் sin c - d ஃபார்முலா 2 cos of c + d/2 into sin of c - d/2. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நான் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன்ப்பா. அப்படி எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 cos of 5x + x divided by 2
sin of 5x minus x divided by 2 equal to cos 3x. So 5x plus x பார்த்தீங்கன்னா 6x. That means 6x divided by 2 3x. That means 2 cos 3x sin 2x equal to cos 3x. So இப்போ the right hand side கொண்டு வந்து பாருங்க 2 cos 3x sin 2x minus cos 3x equal to 0. So இதில் ஒரு general form கிடைச்சிருச்சுப்பா cos 3x take out common. So remaining 2 sin 2x minus 1 equal to 0. So இப்போ 2 factorizes. First one cos 3x equal to 0. So cos 3x equal to 0 அப்படின்னு பார்க்கணும். So இப்போ cos x equal to 0 that mean cos x equal to 0 அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா காசு எங்கெங்கே 0 கிடைக்கும் உங்களுக்கு தெரியும். எங்கெங்கேப்பா 0 கிடைக்குது பை பை 2 3 பை பை 2 5 பை 2 அதாவது 3x ஈக்குவல் டு பை பை 2 3 பை பை 2 5 பை 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு இருக்கிறது என்னென்னா எக்ஸுக்கு தான் வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 டிவைடில் எடுத்துகிட்டு போங்கப்பா. டிவைடில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது 5 பை 6 3 பை பை 6 5 பை பை 6ஆக மாறிடும். 1 செகண்ட் இடத்துல கவனிங்க. இந்த இடத்துல cos x ஈக்குவல் டு 0 அப்படின்னா நீங்கள் பை பை 2 3 பை பை 2 5 பை 2 எழுதிடலாம்ப்பா. பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3x இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் 3x ஈக்குவல் டு 5 பை 2 3 பை பை 2 5 பை 2 we need x. ஸோ இப்போ எக்ஸுங்கும் போது 3 டிவைடில் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணலாம். இல்லை அந்த டேபிளில் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் cos theta ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். cos theta ஈக்குவல் டு 0 அப்படின்னா theta ஈக்குவல் டு 2n + 1 பை பை 2 அப்படின்ட்டு வந்துருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு பாருங்களேன் இந்த இடத்துல 3x ஈக்குவல் டு 2n + 1 பை பை 2 எனக்கு எக்ஸ் தான் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலாம் 3 டிவைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா 2n + 1 பை பை 2 இன்ட்டு 3 தட் மீன் 2n + 1 இன்ட்டு பை பை 6. நீங்கள் இதை ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரைட்டாக அது ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதலாம். இல்லை ஃபார்முலா நீங்கள் ஃபர்கட் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக இப்படி ஒர்க் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா கவனிங்க அதோட அந்த சொல்யூஷன் 2 sin 2x minus 1 equal to 0. அப்போ sin 2x equal to 1 by 2. சரிங்களா? அப்போ sin 2x equal to 1 by 2னா sin 2x சைனுக்கு எங்கே 1 by 2 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ சைனுக்கு எங்கெங்கே பாசிட்டிவ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ். 1 by 2 எங்கே கிடைக்கும் பை பை 6ல் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் பை பை 6 போட்டுக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட் உங்களுக்கு தெரியும் பை மைனஸ் தீட்டா தட் மீன் பை மைனஸ் 5 by 6 உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 5 பை பை 6 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இப்படி வச்சு எழுதலாம். அதை தான் நான் எழுதியிருக்கேன் 5 by 6 5 by 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 2x ஈக்குவல் டு 5 by 6 5 பை பை 6னா எக்ஸ் நம்ம வரும்போது 2 டிவைடில் வந்துடும் 5 by 12 5 பை பை 12 எழுதலாம். இல்லை சார் எனக்கு ஃபார்முலாவே ரீகால் ஆகுது அப்படின்னா sin theta ஈக்குவல் டு sin alpha அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்காப்பா. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு அதாவது sin theta ஈக்குவல் டு sin alphaனா n பை ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு ஆல்ஃபா. இப்போ நம்ம 2xக்கு தான் இந்த ஃபார்முலா. அப்போ எக்ஸுக்கு அப்படின்னா இந்த 2 டிவைடில் வந்துடணும்ப்பா. அப்போ n பை பை 2 ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு பை பை 12 அப்படின்னு ஃபார்முலா மாறிடும். ஓகேங்களா? ஃபார்முலா தெரிஞ்சாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் குவாட்ரண்ட் வச்சும் வேல்யூ எழுதலாம். தென் செகண்ட் ஒன் 2 cos square theta plus 3 sin theta minus 3 is equal to 0. ஸோ கவனிங்க இப்போ பாருங்கள் நம்ம 2 cos square theta 3 sin theta minus 3 ஈக்குவல் டு 0. சார் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் போகணுமா சார்? கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம்ப்பா. சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வேல்யூ ஃபைன் பண்ணுறீங்க இல்லையா அது என்ன குவாட்ரிக் ஈக்குவேஷன்லையும் ஃபைன் பண்ணலாம். நீங்கள் ஃபார்முலா சேஞ்ச் பண்ணி ஃபைன் பண்ணலாம். நான் இங்கே ஃபார்முலா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். cos square theta வேணா எழுதியிருக்கேன் 1 மைனஸ் sin square theta அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 2 sin square theta ப்ளஸ் 3 sin theta மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள் இங்கே என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் மைனஸால் மல்டிபிள் பண்ணல -2 sin square theta ப்ளஸ் 3 sin theta 2 மைனஸ் 3 எனக்கு என்ன கிடச்சிருன்னா -1. இப்போ தான் நான் மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். நான் கிட்ட மைனஸால் மல்டிபிள் பண்ணால் 2 sin square theta மைனஸ் 3 sin theta ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் வந்தாச்சு. இது ஆஸ் யூஸ்வல் 3 sin thetaவை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். 2 sin theta மைனஸ் sin theta தட் மீன் -3 sin thetaவை -2 sin theta மைனஸ் sin theta அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் 2 sin theta -1 தென் sin theta -1 இது கிடைக்கும். ஸோ 2 sin theta -1 ஈக்குவல் டு 0. இப்போ sin theta ஈக்குவல் நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம் 1/2. sin thetaக்கு நம்ம எங்கே கிடைக்கும் 5/6ல் கிடைக்கும். சரிங்களா? இப்போ 5/6ல் கிடைக்கு. அப்போ sin theta ஈக்குவல் டு sin alpha ஃபார்முலா
n pi plus minus 1 whole power into alpha. So alpha வேல்யூ எழுதிட்டீங்க. Then next right hand side sin theta minus 1 equal to 0. Then sin theta is equal to 1. இப்போ sin theta 1 எங்கே கிடைக்குன்னா pi by 2. சரிங்களா, sin theta is equal to sin alpha அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா இதே ஃபார்முலா n pi plus minus 1 whole power n into pi by 12. ஸோ ஜென்ரல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். தென் தேர்ட் ஒன்ப்பா cos theta plus cos 3 theta equal to 2 cos 2 theta. ஸோ இது பார்த்தீங்கன்னா cos c plus cos d அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதை cos c plus cos d ஃபார்மெட்டில் எழுதிங்கன்னா 2 cos of 3 plus theta by 2 cos of 3 theta minus theta by 2 equal to 2 cos theta. ஸோ இதெல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 cos 2 theta into cos theta minus 2 cos theta equal to 0. So take out the common term 2 cos theta. So remaining cos theta minus 1 equal to 0. So 2 factors 2 cos theta equal to 0, cos theta minus 1 equal to 0. So ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். 2 cos theta equal to 2 cos 2 theta equal to 0 னா cos 2 theta is equal to 0. So that means cos theta is equal to 0 அப்படின்னா ஃபார்முலா 2n plus 1 into pi by 2. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த இடத்துல ஏன் சார் 2 theta போட்டிருக்கீங்க, நமக்கு தீட்டாக்கு போல் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2 theta இருக்குது, தட்ஸ் ஆல். இப்போ எனக்கு தீட்டா தான் தேவைன்னா டிவைடட் பையில் கொண்டு போயிருங்க, டிவைடில் வந்தால் n pi by 4 அப்படின்னு மாறிடும். ஸோ அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே வாங்க, நமக்கு என்ன கிடச்சிருன்னா cos theta is equal to 0ன்னு கிடச்சிருச்சு. இப்போ cos theta is equal to 0 அப்படின்னா ஃபார்முலா 2n pi plus or minus alpha. ஸோ அப்போ 2n pi plus or minus alphaங்கிறது இங்கே 0. ஸோ அப்போ 2n pi அப்படிங்கிற வேல்யூ மட்டும் கிடச்சிருக்கு. ஏன்னா cos 0ஓட வேல்யூ எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள், 0. ஸோ அதுக்குள்ளே வேல்யூ போட்டுக்கிறோம். ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா தெரியும் நமக்கு, cos theta is equal to 0 அப்படின்னா 2n pi plus or minus alpha. ஸோ அதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ தென் fourth one sin theta plus sin 3 theta plus sin 5 theta equal to 0. ஸோ இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. sin 5 theta then sin theta plus sin 3 theta is equal to 0 அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. ஏன்னா அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்காத மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிங்க. இப்போ sin c plus sin d அப்படிங்கிற ஃபார்மேட்டில் ரைட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ sin c plus sin d ஃபார்மேட்டில் ரைட் பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ இதில் காமன் டேர்ம் என்னென்னா sin 3 theta. sin 3 theta எடுத்துட்டிங்கன்னா 2 cos 2 theta plus 1 equal to 0 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ நமக்கு ரெண்டு ஃபேக்டர் sin 3 theta is equal to 0. ஸோ அப்போ sin theta is equal to 0னா n pi. ஸோ அதை நாங்கள் தீட்டாக்கு போல் 3 theta is equal to n pi. ஸோ அப்போ theta is equal to n pi by 3. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வாங்கப்பா, 2 cos 2 theta plus 1 equal to 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போங்க, 2 cos 2 theta is equal to minus 1. இப்போ cos 2 theta is equal to minus 1 by 2. ஸோ நான் மைனஸில் வந்தால் சொல்லியிருக்கேன், நீங்கள் டயக்ராம் வச்சு ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காசுக்கு 1 by 2 பாசிட்டிவில் எங்கே கிடைக்குன்னு பாருங்கள், pi by 3ல் கிடைக்கும். அப்போ காஸ் ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கும், ஃபோர்த் குவார்ட்டரில் பாசிட்டிவாக இருக்கும். பட் நமக்கு இந்த நெகட்டிவ் வேல்யூ தான் தேவை. ஸோ நெகட்டிவ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா செகண்ட் குவார்ட்டர்லையும் தேர்ட் குவார்ட்டர்லையும் நெகட்டிவாக இருக்கும். செகண்ட் குவார்ட்டர் அப்படின்னா உங்களுக்கு pi minus theta. அப்போ pi minus thetaனா தீட்டாவோட வேல்யூ pi by 3யா, இப்போ pi minus pi by 3னா 2 pi by 3. ஸோ இப்போ cos 2 theta is equal to நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா 2 pi by 3. சரிங்களா, அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா 2 pi by 3ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ cos theta is equal to cos alpha அப்படின்னா ஃபார்முலா 2n pi plus or minus alpha. அப்போ நம்ம இங்கே 2 இருக்குப்பா theta, அதனால் இதுக்கு இதை கேர்ஃபுல்லாக எழுதுங்க. அப்போ 2 theta is equal to 2n pi plus or minus alpha. அப்போ theta வேணும் அப்படின்னா 2 டிவைடில் வந்துடணும், 2n pi divided by 2 plus or minus 2 pi by 3 divided by 2ன்னு கிடைக்கும். அப்போ டிவைடட் பை 2 போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ 2 இது என்ன 2 கேன்சல் ஆயிரும்ப்பா. இங்கே 2 pi by 3 இது சாரி இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு பாருங்கப்பா, இது மேலே மாற்றி எடுத்துகிட்டு போங்களேன். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும், உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா n பைன்னு கிடச்சிரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 pi by 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கில் எடுத்துகிட்டு போங்க. ஓகே கரெக்ட் தான், ரெசிப்ரோக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும் 1 by 2. ஸோ அது கேன்சல் ஆச்சுன்னா pi by 3. ஸோ இப்போ n pi ப்ளஸ் ஆர் மைனஸ் pi by 3 கிடச்சிருச்சு. சரிங்களா, ஸோ கொஞ்சம் கவனிக்கப்பா, இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த இது வரைக்கும் போட்ட அந்த ஒரு 4 சம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த sin c மைனஸ் sin d இல்லை cos c மைனஸ் cos d ஆர் sin c ப்ளஸ் sin d cos c ப்ளஸ் cos d இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டுடே கிளாஸஸில் நம்ம என்னப்பா பார்த்துருக்கோம் அப்படின்னா பிரின்சிபல் சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷன். ஒன்ஸ் அகெயின் பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னா
அந்த பிரின்சிபல் டொமைனுக்குள்ளே வர மினிமம் வேல்யூ எடுத்து எழுதுறது தான் நம்ம பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா அந்த பீரியட் 2π 360 டிகிரிக்குள்ளே கிடைக்கிற சம் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஆல் வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ இந்த இன்றைக்கி நீங்கள் என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நீங்கள் மெமரி பண்ணிங்கன்னா தான் இந்த சம்ஸில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். எக்ஸாம்பிள் 3.42 3.43 3.44 இது எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுங்களா? அந்த ஃபார்மேட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 42 3.43 3.44 இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே ஹோம்ஒர்க். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்க சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்ப்பா. தேங்க்யூ.